वकुलाभरणं वन्दे जगदाभरणं मुनिं यश्रुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाषया श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाच्छमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् அஞ்சுகுடிக்குரு சந்ததியான ஆண்டாள் திருவாடிப்பூரத்திலே ஜெகத்துதித்தாள். திருப்பாவை 30 செப்பினாள். அந்த திருப்பாவையிலே திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற தலைப்பின் கீழே பல பல மகனீயர்கள் வித்வான்கள் இவ்விடத்திலே உபன்யசித்து வருகிறார்கள். அதில் இன்றைய தினம் அடியேன் ஆழ்வார் திருநறியை எப்படி ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே மங்களாசாசனம் பண்ணி உள்ளாள் என்பதை பற்றி 2 வார்த்தைகள் விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் என்று நாம் பார்க்கிறோம். பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகள் சொல்லக்கூடிய 5 நிலைகள். இந்த 5 நிலைகளுக்குள்ளே மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த அர்ச்சாவதாரத்துக்கு என்ன ஏத்தம் என்னால் சௌலபியத்துக்கு எல்ல நிலமாக இருக்கிறது. எம்பெருமான் சர்வ சுலபனாக எல்லோரும் காணலாம்படி எழுந்தருள் இருக்கிறான் கோயில்களிலே. அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ளேயும் ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்கிற பெருமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த திவ்ய தேசங்களுக்குள்ளே முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்கிற தனிப்பட்ட ஏத்தத்தோடே கூடினது ஆழ்வார் திருநறி. முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்று சொன்னால் 3 பேர் அவ்விடத்திலே திருவவதாரம் பண்ணினார்கள். சுவாமி நம்மாழ்வார் என்ன, அதே போல பவிஷ்யதாச்சாரியர் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி ராமானுஜர் என்ன, விஷதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள் என்ன, இந்த 3 பேரும் திருவவதரித்த பெருமையோடைய கூடினது ஆழ்வார் திருநறி. இந்த ஆழ்வார் திருநறிக்கு குணங்களையெல்லாம் தெரிவித்து வருகிறார் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில். அந்தந்த திவ்ய தேசங்களில் என்னென்ன குணம் பிரகாசிக்கிறது என்பதை தெரிவித்து வரும் காலத்திலே ஆழ்வார் திருநறிக்கு உண்டான குணத்தை உபயப்பிரதான பிரணவமான உரை கோயிலில் எத்தேவனென்னும் பரேசத்துவம் பொலியும் என்று காட்டுகிறார். என்ன அர்த்தம் என்னால் உபயப்பிரதான பிரணவம். பிரணவம்னு சொன்னால் திருவட்டாட்சர மகாமந்திரத்தில் முதற்பதமான ஓம் என்பதை நாம் பார்க்கிறோமே, அது 3 அக்ஷரங்கள் ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய 3 அக்ஷரங்கள். அதில் அகாரமானது எம்பெருமானை காட்டும், மகாரமானது ஜீவாத்மாவை காட்டும், உகாரம் என்று சொல்லக்கூடியது இந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. இதை பற்றி கீழே நாம் அனுபவித்தோம் இந்த தொடரில். அதற்கு அனுகுணமாக உபயப்பிரதான பிரணவம், அந்த பிரணவத்திலே அதாவது ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவத்திலே எதற்கு பிராதானியம் என்னால் ஜீவாத்மாவுக்கும் பிராதானியம், பரமாத்மாவுக்கும் பிராதானியம். அது எங்கே ஏற்பட்டிருக்கிறதுனா ஆழ்வார் திருநறியிலே தான் உபயப்பிரதான பிரணவமான உரை கோயிலாக இருக்கிறது ஆழ்வார் திருநறின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம். எதனால் என்ன, கோயிலுக்கே என்ன பெயர்னா ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்றுதான் கோயிலுக்கே வியபதேசம் என்று நாம் இன்றளவும் பார்க்கிறோம். இவ்விடத்தில் யாருக்கு பெருமைன்னா பொலிந்து நின்ன ஆதிப்பிரான் என்ன எம்பெருமானுக்கு திருநாமம், அவனுக்கும் பெருமை. அதே போல ஆழ்வாருக்கும் பெருமை என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் 2 பேருக்கும் தனித்தனி பத்தி, 2 பேரும் சமமாக எழுந்தருள்கிறார்கள். எம்பெருமானுக்கு தனியாக கொடை என்ன, திருவாலவட்டம் என்ன, சாமரம் என்ன, அதே போல ஆழ்வாருக்கும் கொடை என்ன, திருவாலவட்டம் என்ன, சாமரம் என்ன சரிசமமாக எழுந்தருள்கிறார்கள். 2 பத்தியை நாமும் ஆழ்வார் திருநறியிலே பார்க்கிறோம். கருட சேவை உற்சவம்னு சொன்னால் அந்த கருட சேவையிலே எம்பெருமான் எழுந்தருள்கிறான், ஆழ்வார் ஹம்சவாகனத்திலே எழுந்தருள்கிறார். 2 பேரும் சரிசமமாகத்தான் எழுந்தருள்வர்கள். வைகாசி மாதத்தில் 5ஆம் திருநாள் உற்சவம்னு பார்க்கிறோம். 9 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கு கருட சேவை. அதில் மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்கள்லாம் தனியாக எழுந்தருள்வா. ஆனால் அந்த ஊர் பெருமாளான பொலிந்து நின்ன ஆதிப்பிரான் மாத்திரம் அவரும் ஆழ்வாரும் ஏக காலத்தில் வீதியிலே எழுந்தருள்வர்கள். முதல்ல
எம்பெருமானுக்கு கற்பூரார்த்தி காண்பித்து பிற்பாடு அதே கற்பூரார்த்தியை ஆழ்வாருக்கு காண்பிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில் என்ன கொண்டாடுகிறார் சுவாமி அழகியவனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில். இதிலிருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறதுனா, கோயில், அந்த கோயில் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆண்டாள் எங்கே தெரிவிக்கிறாள் தன்னுடைய திருப்பாவையிலேனா 16வது பாசுரத்திலே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்ன நந்தகோபனுடைய கோயில்னு சொன்னான். விசாரித்தார் வியாக்கியாதா சுவாமி அழகியமனவாள பெருமாள் நாயனார், கண்ணனுடைய கோயிலா இது அல்லது நந்தகோபனுடைய கோயிலா என்று கேட்டு, இல்லை இல்லை, கண்ணபிரான் அவன் எதை உகக்கிறான், எதை ஆசைப்படுறான்னா பாரதந்திரியத்தைத்தான் அவன் ஆசைப்படுகிறான். பாரதந்திரியம் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வசப்பட்டிருப்பது, அதைத்தான் ஆசைப்படுகிறபடியினாலே நந்தகோபனுடைய கோயில் என்ன அவ்விடத்தில் வியாக்கியாதா காட்டினார். பரமபதத்திலே எப்படி இருக்கான் எம்பெருமான், என்ன நாட்டுக்கே வானவர் நாடுன்னு தான் பெயர், நித்தியசூடிகளினுடைய நாடுன்னு தான் பரமபதத்துக்கு பெயர். அவ்விடத்தில் ஆதிசேஷனுடைய மடியிலேயும் வினதன் சிறுவன் சிறகின் கீழேயும் சேனமுதலியார் பிரம்பின் கீழேயும் வளரும் தத்துவமாக இருக்கிறான் வியாக்கியாதா காட்டினாரே. இதிலிருந்து தேரின் அர்த்தம் என்னன்னா, எம்பெருமான் மற்ற பேருக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும் ஆசைப்படுறான், அதனாலே நந்தகோபனுடைய கோயில் என்ன அவன் ஆசைப்பட்டதை தெரிவிக்கிறாள் என்று காட்டினார்கள். இப்படி நந்தகோபனுடைய கோயில்னு 16ஆம் பாசுரத்திலே தெரிவித்த ஆண்டாள் 23வது பாசுரத்திலே உன் கோவில்னு சொன்னான். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்று கண்ணபிரானை பார்த்து தெரிவித்த உடனே விசாரித்தார் வியாக்கியாதா, என்ன சுவாமி கீழே தான் நந்தகோபனுடைய கோயில்னு சொன்ன ஆண்டாள், அதற்கு ஒரு சமாதானம் தெரிவித்தீர். இப்பொழுது உன் கோயில்னு சொல்றாளே எப்படி சேரும் என்னால், ரெண்டு பேருக்கும் பொதுவான கோயில், உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில் என்று பிரணவத்திலே எப்படி இரண்டு பேருக்கும் பிராதான்யமோ அதே போல நந்தகோபனுடைய கோயில் என்னும் கொள்ளலாம், கண்ணபிரானுடைய கோயில் என்னும் கொள்ளலாம்னு வியாக்கியாதா காட்டினார்கள். அது எந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனமாக அமைந்திருக்கிறது என்னால் ஆழ்வார் திருநெறி கீழே பார்த்தோம், இரண்டு பேருக்கும் பிராதான்யம் ஆழ்வார் திருநெறியிலே ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்கிற திருநாமத்தாலே வியபதேசிக்கப்படுகிறது அந்த திவ்ய தேசம். அதற்கு மேலே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய 4ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி அர்ச்சாயாம் பரத்வம். இந்த பரத்வத்தை மேன்மையோடு எழுந்தருளி இருக்கிறானே, அதை ஒன்னும் தேவும் உலகுமயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே என்ன தெரிவித்தார். அந்த எம்பெருமான் தான் எல்லாரையும் சிருஷ்டித்தான், ஜெகத்காரணபூதன் அந்த எம்பெருமான் தான். பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, எத்தனையோ தேவதைகள் என்ன, எல்லா பதார்த்தங்கள் என்ன, எல்லாவற்றையும் படைத்தவன் அந்த எம்பெருமான் தான். என்ன ஆழ்வார் அவ்விடத்திலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இதை ஆண்டாள் ஊழி முதல்வன் என்ன தன்னுடைய 4ஆம் பாசுரத்திலே ஊழி முதல்வன் என்னும் காட்டினாள், பற்பனாபன் என்னும் தெரிவித்தாள். அந்த ரெண்டும் யாரை குறிப்பதாக கொள்ளலாம் என்னால் ஆதிப்பிரானை குறிப்பதாக கொள்ளலாம். ஏன்னா ஆதிப்பிரான்னு சொன்னா ஜகத்காரண பூதனாக இருக்கிறான், எல்லாரையும் சிருஷ்டித்தான், அதைத்தான் ஊழி முதல்வன் என்ன தெரிவித்து அதற்கு மேலே பற்பனாபன்னு சொன்னா திருநாபி கமலத்திலிருந்து ஒரு கமலத்தை சிருஷ்டித்து அதிலிருந்து பிரம்மாவை சிருஷ்டித்தான் எம்பெருமான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயக்காரரான அழகியமனவாள பெருமாள் நாயனார் உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில் என்ன அதற்கு மேலே எம்பெருமான் விடத்திலே பொருந்தி வர்த்திக்கிறான். பரமபதத்திலே எப்படி இருக்கான் எம்பெருமான், ஆழ்வார் திருநெறியிலே எப்படி இருக்கிறான் எம்பெருமான்னா, பரமபதத்திலே எம்பெருமானுக்கு ஆனந்தமே கிடையாது, உள் வெதுப்போடே கூடியிருக்கிறான். காரணம் என்னன்னா அவனுடைய சௌலபியம் சௌசீல்யம் என்று சொல்லக்கூடிய நீர்மை குணங்கள் இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கதானே ஒழிய பரமபதத்திலே கிடையவே கிடையாது. அதனால அவ்விடத்திலே வெதுப்பு எம்பெருமானுக்கு. இங்கே எப்படி இருக்கான்னா நன்றாக அத்யுஜ்வலனாக இருக்கிறான், மிகவும் ஔஜ்வல்யத்தோடே கூடியிருக்கிறான். நமக்கெல்லாம் பிறக்க பிறக்க ஞானம் மழுங்கி போகிறது, ஆனால் எம்பெருமான் அவனுக்கு ஒளி கூடிக்கொண்டே போகிறது. அதை திருவுள்ளத்திலே கொண்டு நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுகிறேன்னு ஆழ்வார் சொன்னார். ஆண்டாள் சீர்மல்கும்னு தெரிவித்தார். சீர்மல்கும் என்று சொன்னால் அந்த பரமபதத்தை காட்டிலும் அவனுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிப்பது எங்கேன்னா இந்த ஆழ்வார் திருநெறியிலே தான் என்னும் கொள்ளலாம்.
அதற்கு மேலே மற்றொரு பாசுரத்திலே, அதாவது 21வது பாசுரத்திலே, உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் என்ன ஆண்டாள் தானும் காட்டினாள். அதுவும் ஆதிப்பிரானையே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் என்று கொள்ளலாம். உலகினில் தோத்தமாய் நின்ன சுடர்னு சொன்னா எல்லார் கண்ணுக்கும் இலக்காக ஆனான். உத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் என்ன எம்பெருமான் நான்மரகள் தேடியோடும் காணமாட்டா செல்வன் என்னும் என்ன வேதத்தாலும் இன்ன அளவு என்ன அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எல்லோர் கண்ணுக்கும் தன்னை இலக்காக ஆக்கி கொண்டான். அதுதான் சௌலபியம் என்பதற்கே விஷயம். அதையே கீழே அனுபவித்தோம். அர்ச்சாவதாரத்திலே மிகுந்த சௌலபியத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அதில் மிகவும் முக்கியமாக ஆழ்வார் திருநரியிலே மேவி உரை கோயில் என்ன நம்மாழ்வார் தெரிவித்தாரே, அதைத்தான் ஆண்டாள் திருவுள்ளத்திலே கொண்டு விடத்திலே சீர்மல்கும் என்னும் காட்டினாள். அதற்கு மேலே உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே என்று காட்டினாள். ஆக கீழே திவ்ய தேசத்தை எப்படி தெரிவித்தாள் என்பதையும் பார்த்தோம். நந்தகோபனுடைய கோயில் உன் கோயில் என்பதை பார்த்தோம். அதற்கு மேலே அவ்விடத்தில் 2 பேருக்கும் பிராதானியம், பொலிந்து நின்ன பிரானுக்கும் பிராதானியம், அதே போல ஆழ்வாருக்கும் பிராதானியம், பொலிந்து நின்ன பிரானை மங்களாசாசனம் பண்ணினாள் பார்த்தோம். அதற்கு மேலே ஆழ்வாருக்கும் மங்களாசாசனம் பண்ணியுள்ளாள் ஆண்டாள் என்பது இன்றைய பாசுரத்துக்கே உண்டான விஷயம். கீழ்வானம் வெள்ளென்னு எருமசிறு வீடு என்று தொடங்கக்கூடிய பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் என்று ஸ்ரீ மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி காட்டுகிறார். எப்படி பொருந்தும்னா பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் என்கிற விழி அமைந்திருக்கிறது. இதை பற்றி கிழைய தெரிவித்தார் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் சம்பத்குமாராச்சாரிய சுவாமி. கோதுகலமுடைய பாவாய்னா 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். கௌதூகலம் சொல்லக்கூடிய வட மொழி சொல் இருக்கே, அதுதான் கோதுகலம் என திரிந்திருக்கிறது. எம்பெருமானிடத்தில் மிகுந்த ஆசை, காதலே வடிவெடுத்தவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விவோதிதம் சொல்லக்கூடிய ஆழ்வார். அதற்கு மேலே எம்பெருமானோ இவரிடத்திலே மிகுந்த ஆசையோடே கூடியிருக்கிறான். இவரை ஞானீத்து ஆத்மைவ மேமதம் என்று ஞானி என்ன எம்பெருமானும் மிகவும் விசேஷித்து ஸ்லாகித்தான் என்று பார்க்கிறோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய்னு சொல்றாரு. எழுந்திராய்னு யாரை சொல்ல முடியும்னா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களைத்தான் எழுந்திராய்னு சொல்ல முடியும். உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆழ்வார் யார் என்னால் நம்மாழ்வார் தான். பத்மாசனோபவிஷ்டம் என்ன வீத்திருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அதனாலே அந்த விளையானது மிகவும் பொருந்தும் சுவாமி நம்மாழ்வாருக்கு என்று காட்டுகிறார் ஸ்ரீ காஞ்சி சுவாமி தம்முடைய உரையிலே. அதற்கு மேலே கீழ்வானம் வெள்ளென்னு எரும சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று கீழ்வானம்னு சொன்னா அப்போ மேல்வானம்னு ஒன்று இருக்கு. ஆழ்வார் பிறந்தபடியினாலே என்ன ஏற்பட்டதுன்னா லீலா விபூதியே நித்திய விபூதியாக மாறித்து என்ன தெரிவிக்கிறார். அதாவது சூரியன் உதித்தான்னு சொன்னா இந்த இருள் எல்லாம் போறது. ஆனா வக்குலபூஷண பாஸ்கரம் உதயமானவாறே அக்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் நீங்குகிறது என்று காட்டுகிறார். அதற்கு மேலே எரும சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்ன சிறுவீடுன்னு சொன்னா கைவல்யம். ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு முன்பு தாமச பிரகிருதிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் சிறுவீடுக்கு தான் போயிட்டு இருந்தா. அவர்களை எல்லாம் தடுத்து போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் என்ன போவான் போகின்னார் சொன்னா இது இன்னைக்கும் எங்க சேவிக்கலாம்னா திருவரங்கம் பெரிய கோயிலில் சேவிக்கலாம். போவான் போகினார்னு சொன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் புறப்பட்டு அத்தியன உற்சவத்துக்காக எழுந்தருள்கிறார்கள். எல்லாரும் எங்கே வருகிறார்கள்னா நம்மாழ்வாருடைய சந்நிதிக்கு வந்து நம்மாழ்வாருக்காக காத்து கொண்டிருந்து நம்மாழ்வாரோட புறப்பட்டு போகிறார்கள். அதனால அதுவும் மிக பொருந்தும் சுவாமி நம்மாழ்வாருடைய விஷயத்திலேன்னு தெரிவித்து அவர்தான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்ன தேவப்பெருமாள் விஷயமாகவும் மங்களாசாசனம் பண்ணினார் என்று கீழே அனுபவித்தோம். இந்த தேவாதி தேவன் என்பதும் ஆதிப்பிரானையே தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம் என்ன காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இப்படி பல பல விசேஷார்த்தங்களோடு கூடினது இந்த திருப்பாவை. அதில் இன்றைய தினம் ஆழ்வார் திருநறி விஷயமாக 2 வார்த்தைகள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றேன். அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அழகிய மணவாள மாமனிகள் கைங்கரிய சபையினருக்கு அடியேனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு வித்வான்கள் அடியேனை கட்டாட்சிக்க வேணும் என்று தெரிவித்து குத்தங்குறைகளை நீக்கி குணம் ஏதேனும் இருந்தால் அதை கொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் இளையவல்லி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜதாசன்.